ஸ்ரீ குருபியோ நமக. வாசி யோகத்தை பற்றி திருமூலர் தம் திருமந்திரத்தில் சொன்ன குறிப்பு ஒன்றை இங்கு காண்போம். அதை பற்றி சிந்திக்கவும் செய்யலாம். ஆரியன் நல்லன் குதிரை இரண்டுல, வீசி பிடிக்கும் விறகரி வாரில்லை. கூரியநாதன் குருவின் அருள் பெற்றால் வாரி பிடிக்க வசப்படும் தானே என்பது திருமூலரின் திருமந்திர சொல். இதில் ஆரியன் நல்லன் குதிரை இரண்டுள்ள என்பதற்கு ஆரி என்பதற்கு கதவு என்று ஒரு பொருள் உள்ளது. அதாவது கதவே இல்லாத திறந்த வாயில் போன்று விளங்கி கொண்டிருக்கும் ஒவ்வொரு மனிதர்களின் இரண்டு நாசி துவாரங்கள் வழியே குதிரைகளைப் போன்று உள்மூச்சும் வெளிமூச்சும் நாம் அறியாமலேயே ஓடிக்கொண்டிருக்கிறது. அதை வீசி பிடிக்கும் விறகரி வாரில்லை. விறகன் என்பதற்கு திறமையானவன் என்று பொருள். வீசி பிடிக்கும் திறமையானவன் இல்லாததால் கட்டுக்கடங்காமல் மாறி மாறி ஒவ்வொரு உடம்பின் உள்ளுக்குள்ளும் விரும்பும் போதும் போய்கொண்டும் வெளியில் வந்து கொண்டும் ஒவ்வொரு உடம்பின் உள்ளுக்குள்ளும் விரும்பும் போது போய்கொண்டும் வெளியில் வந்து கொண்டுமாக இருக்கிறது. அதற்கு கூரியநாதன் குருவின் அருள் பெற்றாள். கூரி என்பதற்கு புத்தி கூர்மை உள்ளவன் என்று ஒரு பொருள். புத்தி கூர்மை நிறைந்த சத்குருவின் அருள் உபதேசத்தை ஒருவன் பெற்று தன்னுடைய உள் மற்றும் வெளி மூச்சுக்களை வாரி பிடிக்க வசப்படும் தானே. வாரி என்பதற்கு முறையாக என்று பொருள் உள்ளது. அதை முறையாக பிடித்தால் இவ்விரண்டும் அவர்கள் வசப்படும். அவ்வாறு கட்டுக்குள் வசப்பட்ட குதிரைகள் என்னும் பிராணங்கள் இரண்டும் லயமடைந்து இவ்வுடம்பில் லயமடைந்து பின்பு லாயம் என்றால் குதிரைகளை கட்டுமிடம் என்று ஒரு பொருள் உள்ளது. இந்த பிராணங்கள் இரண்டும் லயமடைந்து பின்பு லாயம் என்னும் குதிரைகளை கட்டுமிடமாக இருக்கும் ஒவ்வொருவரின் உடம்பின் உள்ளும் குடிகொண்டு மீண்டும் இத்தேகத்தை விட்டு வேறு எங்கும் வெளிச்செல்லாது இருக்கும் என்பதாக பொருள் கொள்ளலாம். திருச்சிற்றம்பலம்.